எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா காலையில் சாமி ஃபோட்டோலாம் இருக்குது பக்கத்தில். இந்த டைமில் பொய் சொல்ல மனசே வர மாட்டேங்குது. ஸோ சினீஷ் பற்றி பேசுகிறேன்னா எப்படி நிச்சயமாக பொய் தான் சொல்லி அவங்க அவன் எவ்வளோ பெரிய நல்லவன் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ சினீஷ் எப்படின்னா அவனோட பிளானிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் லைஃப்பில் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாருன்னா நேஷ்னல் அவார்டு கிடச்சிருச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான், சூப்பர் மச்சான் சார் மீட் பண்ணோம் சார் அப்படின்னா ஓகே, ஆனால் இன்றைக்கி முடியாது சார், ஏன்னா இன்றைக்கி ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு. நேஷ்னல் அவார்டு வாங்கி ஷாப்பிங் போகிறாங்க. சரி ஓகே சார், அன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ண ஷாப்பிங்லாம் முடிஞ்சா சார்? ஆமாம் சார், இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் மற்ற பேண்ட்டுங்கெல்லாம் இல்லை சார், இந்த வாரம் இருக்குல்ல, நெக்ஸ்ட் வீக் தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் உண்மையில் நாங்கள் கொஞ்சம் ரெகுலராக மீட் பண்ணுவோம். ஸோ மறுநாள் பேண்ட் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன மச்சான் ஷூஸ். ஸோ நான் சொல்லிட்டேன் மச்சான் இது இப்போ மீட் பண்ண வேணாம், நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். சார் இன்றைக்கி மட்டும் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா. ஏன்? இன்றைக்கி சலூன் போகிறேன் அப்படின்னா. நான் ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு திருப்பி கூப்பிட்றேன். டேய் நீ பெல்ட்டு கூட லேட்டாக வாங்கலாம், சலூனில் 1 டே உனக்கு என்னடா ஒர்க் இருக்குது அப்படின்னா. அப்புறம் சொல்கிறான், இல்லை சார் நான் போக மாட்டேன், சலூனால் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அந்தளவுக்கு உடம்பை நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிற ஒரு ஆள். சரி நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு ஃபோட்டோ அமிச்சான். ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க. இந்த வெள்ளை சட்டைக்கு 7 நாள் எதுக்குறா உங்களுக்கு ஷாப்பிங் இருக்கு? ஸோ சினீஷ்க்கு ஜாமி சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அவன் எல்லார் பேரையும் தப்பாக சொல்லுவான். ஃபஸ்ட்டு லைனே தப்பாக போடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் கொடி இல்லைன்னா மடி இல்லைன்னு போடுவான். ஓகே, இந்த படம் பேர் நிஞ்சா. யாருன்னா உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நிஞ்சான்னு தான் சொல்லணும், சரியா? நீ எதனா தப்பாக சொன்னால் நீயே மாட்டிப்ப, நீ தான் ப்ரொடியூசர். சார் இந்த பேர் எனக்கு இப்போ தானே தெரியும், நான் இந்த பிளான்லாம் பண்ணல சார், தயவுசெய்து எல்லாரும் பேரையும் காப்பாற்று. பட் அந்த சீரியஸ் நோட் என்னென்னா, சிவா பிரதர் சொன்ன மாதிரி எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல் இன்றைக்கி ஒரு நல்ல ப்ரொடியூசர் நல்ல படங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ரொடியூசராக வந்திருக்கான். ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ சினீஷ். நான் உட தேங்க் வினீஷ். அப்படி கை காமிச்சிட்டேன், இங்கே வா நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க வா. சினீஷ் பண்ணுறான் நீங்கள் நினைக்கிறீங்களே, அதில் பாதி இவன் தான் பண்ணுறான். அவன் தம்பி வினீஷ், சினீஷோட தம்பி வினீஷ். அவனுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் ஒன்று முக்கியமான டிஃப்ரென்ஸ், இவன் ரொம்ப நல்ல பையன். அப்புறம் தலையில் முடி இருக்கு. ஓகே, ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் வி பிகம் வெரி க்ளோஸ் மச்சான், ஆல் தி பெஸ்ட். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு முந்தைய கூட அவன் தான் ட்ராப் பண்ணான். அப்போ என்ன சொன்னான், சீக்கிரம் ஒரு படம் பண்ணேன் சார் அப்படின்னா. அப்படி வச்சேன், பெல்ட்டு வாங்குறது ட்ரெஸ் வாங்குறதுக்கு 1 வருஷம் பண்ணுறான். நம்ம கதை 28லன்றான். கிளாடியேட்டர், டைட்டானிக் அந்த ரேஞ்சில் சொல்லிட்டேன் நீ. ஓகே, இருந்தாலும் மச்சான் ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், க்ரூ அண்ட் எங்கள் கூட வந்த டீமுக்கும் உங்கள் சார்பாக சொல்லிடுறேன். சினீஷ், குட் லக் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ. நாள் முன்னாடி இந்த ஈவெண்ட்டுக்கான மீட்டிங் நடந்தது. அப்போ சினீஷ் சார் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர போகிறாங்க, ஒரு மாதிரி ரவுண்ட் டேபிள் மாதிரிலாம் போட்டு ஃபன்னாக இருக்கணும், ஒரு பூஜை ஈவெண்ட்டே ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. சினீஷ், டு ஹேவ் எனி ரிக்ரெட்ஸ் இன் காலிங் தெம்? நோ. எல்லாருக்கும் வணக்கம். என்ன மச்சான் சொல்கிறது உன்னை பற்றி? சினீஷ் ஃபஸ்ட்டு மதித்து கதை கேட்ட ஆக்டர் நான் தான். அப்புறம் பலூன் முடிச்சிட்டும் ஒரு கதை சொன்னான்னு நினைக்கிறேன். பலூன் படத்தை பார்த்துட்டும் உன்னை நம்பி நான் கதை கேட்ட மச்சான். சொன்ன மாதிரி காலேஜில் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது, பட் ஆனால் பெரிய ஒரு அக்யூஸ்டாக தான் இருந்தான். பயங்கரமாக எப்போ பார்த்தாலும் தன்னை தானே ஒரு பெரிய காலேஜ்னாலே ஒரு கெத்தாக சுற்றணும் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு சுற்றுவான். ஆனால் பார்த்தா வெளில அப்படி இருக்கவே இருக்காது. சூப்பர் மச்சி. இந்த மாதிரி எனக்குமே ஆக்சுவலாக தெரில, 3 படம் 4 இது 5, 6னா 4 படம் என்னன்னு தெரில. அதுதான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அது பெரிய சர்ப்ரைஸாக வச்சுருக்கான். சூப்பர் சினீஷ். கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ நிஞ்சா 2த்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். பாரத், அர்ஜுன் தாஸ் எல்லாருக்குமே சூப்பர். கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். வாழ்த்துக்கள் மச்சி. லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். நிறையா பெரியவங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே ஃபஸ்ட்டு. அடுத்ததாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்னமோ சொன்னீங்களே, மாஸ்க் ப்ரொமோஷனை விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்கள் இல்லை, நான் மாஸ்க் ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருக்கிறேன்னு.
பார்த்தேன், யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டேன், லிஸ்ட் ஒன்று சொன்னார். எல்லா கேமரா டீமும் வரானாங்க. சரி ஓகே, அப்படியே அங்கே போயிட்டு நம்மளையும் பேசிடுவோம் அப்படின்னு நினச்சேன். அதனால் ஆனால் அதை தாண்டி எப்பயுமே ஒரு நாள் வந்து அது ஒரு ஈவினிங்கு நைட்டு முடியும் போது இந்த நாள் நல்லா முடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் இன்றைக்கி நாள் வந்து காலையிலே ஓவர். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் என் வாழ்க்கையிலையும் பார்த்ததில்ல. காலையில் ஒரு 9 மணி 8 மணிக்கெல்லாம் வந்து யாருமே இவ்வளோ சிரிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த டே அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா முக்கியமான இன்சிடென்ட்ஸ்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் அதையும் சொல்லிடலான்னு பார்க்குறேன். ஒன்று அந்த பிக் பாஸ்னு ஒரு ஷோ ஒன்று போயிருந்தேன். அந்த டைமில் வந்து உள்ள நான் சாண்டியனெல்லாம் இஷ்டத்துக்கு நாங்கள் பாட்டு வாயில் வரதெல்லாம் எழுதி பாடி அதை எங்களை நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறது ஏதோ ஒரு குருமா ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். ஷோலாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ஃபோன் பண்ணார், பேபி நம்ம படத்தெல்லாம் லான்ச் ஆகிற அப்படின்னாரு. அண்ணா இல்லைண்ணா இப்போ தானே ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணிட்டேன்னா அதை முடிச்சுட்டு வரேன்னு. பேபி அது நடி, இங்கே வந்து பாட்டு எழுதிரு அப்படின்னாப்புல. பாட்டு எழுதவா? நான் எங்கே நீங்கள் பாட்டு அதான் உள்ளே எழுதிட்டு இருந்தேன் பேபி. அண்ணா என்னண்ணே இவ்வளோ வெகுலியாக இருக்கிறீங்க, இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை சினிமாவில் ஏமாற்றிடுவாங்களேண்ணே. நான் எழுதின பாட்டை நம்பி எனக்கு வந்து கூப்பிடுறீங்கன்னா அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கு நல்ல வேளை அந்த காலை கட் பண்ணதால் அதுக்கப்புறம் கரெக்டான ஆளுங்களோட சேர்ந்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இன்னும் நிறையா நல்ல நிலைமைக்கு போகணும். மற்றபடி அப்பப்போ ஃபோன் பண்ணுவார். ஒரு 2-3 வாட்டி ஃபோன் எடுக்கலைன்னா நம்ம நிஜமாகவே தான் வேலையில் இருந்திருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு வாய்ஸ் நோட் வரும், பேபி நீ என்னையை வச்சு ஜட்ஜ் பண்ணாத பேபி, நான் கூப்பிடுற டேரக்டரு கதையெல்லாம் நல்ல கதை, நீ என்னையை விட்டுரு, நான் அனுப்புகிறவங்களை மட்டும் நீ நம்ப. ஸோ அந்த ஜென்யூனிட்டி தான், அதுதான் அவர் சொன்ன மாதிரி இங்கே அந்த ஜென்யூனிட்டிக்கு தான் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. மற்றபடி அந்த 2 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்ததான் சொன்னாங்க அர்ஜுன் ப்ரோக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சீக்கிரமாக சரியாயிட்டு வரணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் சாண்டி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள், பரத் ப்ரோ, மற்ற எல்லாருக்குமே வேலை பார்க்குற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ. அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.